Hi friends, bashaskitchen இன்னைக்கு நம்ம வீக்கெண்ட் ஸ்பெஷல்ல கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த மீன் குழம்புக்கு நான் இன்னைக்கு தேங்காய் பால் யூஸ் பண்ணிருக்கேன். ரொம்ப ஈஸியா சிம்பிளா இந்த மீன் குழம்பு தேங்காய் பால் போட்டு எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த மீன் குழம்பு செய்யறதுக்கு இன்னைக்கு நான் கிழங்கா மீன் எடுத்திருக்கேன். கிழங்கா மீன் 1 கிலோ அளவுக்கு எடுத்துக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அரை மூடி அளவுக்கு தேங்காவை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதோட பால் எடுத்துட்டு அப்புறமா தான் நம்ம குழம்பு செய்ய போகிறோம். 2 பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு புளியை தண்ணியில் ஊற வச்சுருங்க. ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி அரைச்சி ஊற்றுறதுக்கும் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, அப்புறம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ குழம்பு செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம அரிஞ்சு எடுத்து வச்சிருக்க வெங்காயம், தக்காளி, 2 பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, 4லேருந்து 5 பூண்டு பல்ல சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி இந்த அளவு வதங்குச்சுன்னா போதும். கொஞ்சமாக உப்பு போட்டு நீங்கள் இதை வதக்கிக்கலாம். இந்த அளவு வதங்கினதுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெங்காயம் தக்காளி ஆற வச்சு ஒரு பிளெண்டர் ஜாரில் போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயம் தக்காளி ஆறிட்டு இருக்க டைமில் நம்ம தேங்காய் பால் எடுத்துடலாம். தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு அரைமுடி தேங்காவை ஒரு பிளெண்டர் ஜாரில் சேர்த்துட்டு இது குட்டி குட்டியாக அந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு ஃபஸ்ட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி அதோட பாலை மட்டும் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிடுங்க. இதில் நம்ம ஃபஸ்ட்டு பால், செகண்ட் பால்னு சொல்லி தனித்தனியாக பிரிக்க வேண்டாம். எல்லாமே வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணியே செஞ்சுக்கலாம். கொஞ்சம் சக்கை மிச்சம் இருக்கும் இல்லையா, அதையும் மறுபடியும் பிளெண்டர் ஜாரில் சேர்த்துட்டு அரை கிளாஸ் தண்ணி விட்டுட்டு அதையும் மறுபடியும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கையை வச்சு பிழிஞ்சு வெறும் சக்கையை எடுத்துருங்க. குழம்பு செய்யறதுக்கு தேவையான தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. இப்போ குழம்பு செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு ஃப்ளாட்டான பேன், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு போட்டு தாளிச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் இதுக்கு கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நல்லெண்ணெயும் யூஸ் பண்ணிக்கலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் போட்டு தாளிச்சுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துடுறேன். ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு வெங்காயத்தை நல்லா வதங்க விடுங்க. வெங்காயம் இந்தளவு வதங்கினதுக்கப்புறமா அரை தக்காளி சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா, 2-3 பூண்டு பல்ல சேர்த்துக்கலாம். அதையும் ஒரு 2 நிமிஷம் வதங்க விடுங்க. இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாம். மசாலாவில் கொஞ்சமாக வெறும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கலந்து தூள், உப்பு, தனியாத்தூள், அப்புறம் குழம்பு தூள் சேர்த்துக்கோங்க. கலந்து தூள், குழம்பு தூள் ரெண்டுமே ஒன்று தான். கலந்து தூள் இல்லை உங்ககிட்ட அப்படின்னா தனியாத்தூள், அப்புறம் வந்து வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் எக்ஸஸாக சேர்த்துக்கோங்க. மசாலாவை நல்லா வதக்கிட்டு இப்போ அரைச்சி எடுத்து வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடலாம். 5 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா புளி கரைச்சலை சேர்த்துருங்க. நல்லா புளியை வந்து தண்ணியில் போட்டு நல்லா கரைச்சிட்டு அதோட தண்ணியை சேர்த்துருங்க. கிட்டத்தட்ட 2 கப் அளவுக்கு புளி தண்ணி எனக்கு வந்துச்சு. இப்போ புளி வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விடலாம்.
லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 10லேருந்து 12 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. இப்போ கொதிச்சு நல்லா வந்து நம்மளோட மீன் குழம்பு எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வந்துடணும். புளியோட வாசனையும் போயிடணும். இந்த ஸ்டேஜில் ஃப்ளேம் லோ பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. குழம்பு கொதிச்சுட்டே இருக்கும்போது தேங்காய் பாலை சேர்க்க வேண்டாம். அதோட கொதியை கொஞ்சம் அடக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து அதில் பால் சேர்த்துக்கோங்க. ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு ஃபுல் ஃப்ளேமில் கொதிக்க விடலாம். இப்போ இதில் வந்து நம்மளுக்கு நல்ல பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் லெட் ஓப்பன் பண்ணி நம்ம எடுத்து வச்சிருக்கிற கிழங்கா மீனை அதில் சேர்த்துடலாம். இதே மாதிரி தேங்காய் போடாமல் மீன் குழம்பு எப்படி செய்யணும் அப்படின்ற வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. செட்டிநாடு வஞ்சரம் மீன் குழம்பும் நம்ம சேனலில் இருக்குது. இந்த 2 வீடியோவும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ எல்லாத்தையும் லைட்டாக கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு இதை வேக விட்டுட்டு அப்படியே ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப நேரம் வேக வச்சிங்க அப்படின்னா இந்த மீன் ரொம்ப சாஃப்டாகி அதோட முள் வந்து நம்மளுக்கு குழம்புல மிக்ஸ் ஆயிரும். அதனால கரெக்டாக 5 நிமிஷம் ஃப்ளேமில் கொதிக்க விட்டுட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ரெஸ்ட்க்கு அப்புறமா இப்போ நம்மளோட கிழங்கா மீனை நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள் இவ்வளோ சூப்பராக கேரளா ஸ்டைல் கிழங்கா மீன் தயாராகிருக்குன்னு. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நம்பினீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி மீன் வறுவல் ஹோம்மேட் மசாலா எப்படி செய்யணும் அப்படின்ற வீடியோ இந்த வீடியோவுக்கு அப்புறமா அப்படியே அட்டாச் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க அதை நீங்கள் பார்த்து கற்றுக்கலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்தவங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய். பாறை மீன் வறுவல் எப்படி செய்யறதுன்னு அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம்.